Good morning students. Today I will discuss about the topic 11th standard biobotany chapter 2 plant kingdom pryobiotes general characters and classification. இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீனா ஆல்ரெடி டெரிடோபைட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ pryobiotes-னா என்ன அதோட கிளாசிஃபிகேஷன் கேரக்டர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். சோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन அப்படினு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா ஃாதர் ஆஃப் இந்தியன் பயாலஜி, அதாவது இந்திய பிரயோபைட்டோடைய தந்தை வந்து யாரு அப்படின்னு 1 மார்க்ல வந்து கேட்பாங்க. ஸோ அவர் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ்ராம் காஷியாஃப். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாலஜியோடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் பிரயாலஜி. ஹி வாஸ் பப்ளிஷ்டு எ புக் லிவரோட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அண்ட் பஞ்சாப் பிளைன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நியூ ஜெனிரா. லைக் என்னென்ன ஜெனிரா வந்து இவர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சனிஸ் நோடியாசிஸ், சாச்னியா, ஜிவாட்டியானா, ஸ்டீவன்சோனியலா போன்ற சில ப்ரையோபைட்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாரு, புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அதனால் இவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பயாலஜி சிவ்ராம் காஷியாப். சரிங்களா, 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரையோபைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நீர்வாழ் தாவரம், நிலவாழ் தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ராக் வந்து எப்படி லேண்ட்லேயும் இருக்குது வாட்டர்லேயும் இருக்கோ அதே மாதிரி இந்த ப்ரையோபைட்ஸுங்கிறது லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயுமே இருக்கும். இது வந்து ஒரு ஆம்பிபியன்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இருவாழ்விகள்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூக்காத தாவரம் தான். இதில் தண்டு, வேர், இலை போன்ற அமைப்புகள் வந்து இருக்காது. கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி லேக் வாஸ்குலர் டிஷ்யூ அண்ட் த ஹென்ஸ் த கால்டு. லேக் வாஸ்குலர் டிஷ்யூனா இல்லை சைலம் ப்ளோயம் வந்து இருக்காது. நான் வாஸ்குலர் கிரிப்டோகேமஸ் தே ஆர் ஆல்சோ கால்டு ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் பிகாஸ் தி நீட் வாட்டர் ஃபார் கம்ப்ளீட்டிங் தர் லைஃப் சைக்கிள். இதோட அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட்டர் வந்து தேவை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ். இப்போ ப்ரையோபைட்ஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு 1 by 1 பார்க்கலாம். The plant body pryobiotes is gametophyte and is not differentiated into root, stem and leaf like structure. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதில் வேறு, தண்டு, இலை என வேறுபாடு அடையாத தாவர உடலம் கேமிட்டோ சந்தையை வந்து சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் primitive land dwellers and some of them aquatic. ஸோ அதிகமாக வந்து பெரும்பாலும் வந்து நீர்வாழ் தாவரமாக இருக்குது, ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நிலவாழ் தாவரமாக இருக்குது. ரியல்லா ரிக்கியோ கார்பஸ் 2 ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரையோபைட். சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். த கேமிட்டோபைட்டிக்ஸ் கன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லாங் லிவ்டு ஸ்பேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். தாலியோய்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் லிவர் ரூட்ஸ் அண்ட் ஹார்ன் ரூட்ஸ். மாசஸ் லீஃப் லைக் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். லிவர் ரூட்ஸ் தாலஸ் க்ரோ ப்ரோஸ்டேட் ஃபார் groundwater and attach the substratum by means rhizoids. 2 type of rhizoids present, namely smooth walled and packed in the multicellular scale are also present. The masses of plant body is erect with central axis bearing leaf like. Expansions of multicellular rhizoids are present. The structure is reproduction pryobiotes. ஸோ இந்த ப்ரையோபைட்ஸில் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈரல் வடிவ தாவரங்கள் லிவர் ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கொம்பு வடிவ தாவரங்கள் ஹார்ன் ராட்ஸ் போன்ற உடலத்தை கொண்டது தான் வந்து இந்த ப்ரையோபைட்ஸ். இதை வந்து ஒரு மாஸ் தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சம உரை வேரிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மூத் வால் ரைசாய்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி பேக்டு ரைசாய்ட்ஸ் உள்வளரி வேரிகள். ஸோ அதன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க முறைகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். வாஸ்குலர் டிஷ்யூஸ் லைக் சைலம் அண்ட் ப்ளோயம் ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். இதில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிற சைலம் ப்ளோயம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள். இதனாலே இது நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். இதனாலேயே இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் திசுக்களற்ற பூவா தாவரம், நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து கீழே பாருங்கள். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை ஃபார்மேஷன் ஆஃப் அட்வான்டியஸ் பேர்ட்ஸ். ரிக்ஷியா, இது இம்பார்ட்டன்ட். ரிக்ஷியா ஆந்தோசோரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். உடலை இனப்பெருக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொட்டுக்கள் மூலமாக வந்து நடக்குது. ரிக்ஷியா ஃப்ளூயன்டிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டியூபரஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூபரஸ் டெவலப்டு ஆந்தோசராஸ் இன் சம் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் டேட்டச்சபிள் பிரான்ச்சஸ் ப்ரோட் பாடிஸ் ஃபார் ஃபார்ம்டு தியார் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் என்ன ஸ்பீசிஸில் வந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மார்கான்ஷியாவில் வந்து நடக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாப்சிஸ் ப்ரூட்டிகோசா. அதுலேயே மார்கான்சியா ப்ரோகேப்டிவ் ஃபார் ஆர்கன்ஸ் கால்டு ஜெம்மா கப் ஃபார்ம்டு ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனப்பெருக்கம் நடக்கும்போது ஜெம்மா கப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ். பாலின பெருக்கம் வந்து
ஊகேமஸ் முறையில் தான் வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது ஆந்திரிடியா ஆர்கிகோனியா மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆந்திரிடியம் மூலமாகவும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கிகோனியா மூலமாக வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. ப்ரொடக்டிவ் கவரிங் ஆர் மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர் பண்ணுறதுக்கு இரட்டை செல்கள் வந்து பயன்படுது. The anthrozoid produced the biflagellate anthrozoites which swims in the flames of water reach the archegonium fuse with the eggs of diploid zygote. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வித்தாக தாவரத்தோட அந்த பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதம் மூலமாக ஆந்திரிடியமும் ஆந்தோசோவாய்டும் வந்து இனப்பெருக்கம் நடக்குது, கரு உருவாக்கம் நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட்டர் இஸ் எசல்யூஷன் ஃபார் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதலுக்கு மிக முக்கியமாக வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீரின் மூலமாக தான் கருவுறுதலை வந்து நடக்கும். எதுலனா இந்த ப்ரையோஃபைட்ஸில். சரிங்களா. The zygote is the first cell of the sporophyte generation, undergoes mitotic division from multicellular undifferentiated embryo. The embryo is exocopic. The first division zygote transfer and apex embryo developed outer cell. The embryo divides and the rise to saprophyte. இப்போ இந்த எம்ப்ரியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வகையாக வந்து பகுப்படையுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் அவுட்டர் வால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸோகோபிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த சாப்ரோபைட்டிக்ஸ் டிபெண்டன்ட் ஆன் கேமிட்டோஃபைட், சாப்ரோபைட்டிக் எதை டிபெண்டன்ட் பண்ணியிருக்குன்னா கேமிட்டோஃபைட்டிக்கை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டிஃபரன்டேட்டட் இன் டு த 3 ரெகனைசபிள் பார்ட்ஸ் ஆஃப் நேம்லி ஃபுட், சீட்டா, கேப்சூல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதில் 3 வகையான அமைப்பு வந்து இருக்குது. கருமுட்டை, கருவித்தாக்கம், அதை தான் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஃபுட், சீட்டா, கேப்சூல். இந்த முறையில் வந்து இனப்பெருக்கம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Food is a facial portion and the embedded the gametophyte through the which the nutrient supplement for saprophyte. The diploid spore mother cell is found in the capsule region, undergoes mitotic division. The division rise to the haploid spore. Bryobites homophorous. In some saprophytes, elasters present in help of dispersal. Example Markantia. Spore germinate in produced gametophyte. இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கருமுட்டை, கரு உருவாக்கம், அது மட்டும் இல்லாமல் கருவித்தகம், 3ம் உருவாக்குறதுக்கு பசுமையான நீண்ட நாட்கள் கொண்ட ஒற்றை மடிய கேமிட் வந்து தேவை. அப்படி இருந்தால் தான் இனப்பெருக்கம் வந்து சந்ததிகளில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Zygote embryo and sporangium constitute saprophytic space. The green along leaving the haploid space called gametophyte. The space haploid gametophyte space alternate diploid saprophytic show heterolocus alternation. ஓகேங்களா. ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் ப்ரையோபைட்ஸை வந்து நம்ம 3 டைப்ஸாக வந்து கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். இதில் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தோசெராஸ், ஃபியூனேரியா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஆந்தோசெராஸ், ஸ்பாக்னம், ஜெம்மாக்கள்னா மார்கான்ஷியா. ஸோ இந்த முறையில் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய வகைப்படுத்தல் முறை 1957 ஃபஸ்ட்டு வந்து வகைப்படுத்துகிறாரு. அவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்காயருங்கிற ஒரு சயின்டிஸ்ட், பயாலஜிஸ்ட் வந்து ப்ரையோபைட்ஸ் வந்து 3 டைப்பாக கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெஃபாட்டிக் ஆப்சிடா, ஆந்த்ரோசெராப்சிடா, பிரையாப்சிடா. ஸோ இந்த 3 வகைப்படுத்துகிறாரு. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹெகாப்டியாசிடா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஷியா, மார்கான்சியா, பொரல்லா, ரியல்லா. ஆந்த்ரோசெராப்சிடாவில் ஆந்த்ரோசெராஸ், டென்ட்ரோசெசிஸ், ப்ரையாப்சிடாவில் ஃபியூனேரியா, பாலிட்ரைக்கம், ஸ்பாக்னம். ஸோ இந்த மாதிரி வந்து வகைப்படுத்துகிறாரு. ஸோ இது பார்த்துக்கோங்க, 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல எக்கனாமிக் இம்பார்ட்டன் ஆஃப் ஆல் ப்ரையோபைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் படிக்க தேவையில்ல, இது டெலிட்டட் போர்ஷன். சரிங்களா. தேங்க்யூ.